வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 2 ஆஃப் பயனுள்ள நாட்களில் நம்ம நண்பர் ஒருவர் அதிகாலை 5க்கெலாம் கால் பண்ணி வாராசா ஓடலான்னு சொன்னார். நானே வாழ்க்கைக்கு பின்னாடி ஓட்டமாக தான் ஓடிட்டுருக்கேன்னு சொன்னதும் எதுவும் சொல்லாமல் இனிப்பு தோணிச்சிட்டாரு. பிறகு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம சின்ராசை காலில் மாட்டிட்டு ஓடும் பணிக்கு தயாராகிட்டு கிளம்பிட்டேன். ஆங்கிள் வித்தியாசமாக எடுக்கலாமேனு கைபேசியை வாயில் வச்சு எடுத்ததுக்கு திரையில் விரிசல் விழுந்தது தான் மிச்சம். 7 மணி போல் 7 கிலோமீட்டர் ஓடும் பணியை நிறைவு செஞ்சுட்டோம். இவர் தான் நான் சொன்ன நண்பர். கன்சிஸ்டன்சியில் இவரை மிஞ்ச ஆளே இல்லை. வியர்வை கரை புரண்டு ஓடியதால் ஒரு சில் குளியலை போட்டாச்சு. ஐயோ ஆபாசம்னு நினைக்காதீங்க. அப்புறம் சொக்காவை போட்டுட்டு மதிய உணவை முடிச்சிட்டோம். நண்பர்களே, நம்ம குருநாதர் கிஸ்தனிக்ஸ் மாதிரி நம்மளும் பலவிதமான திறமைகளை கையில் எடுக்கலான் இருக்கேன். ஏதாச்சும் திறமை இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்கலாம். 2 மணி அளவில் எடிட் பண்ண உட்காந்தவன் தான் 2 மணி நேரமாக லேப்டாப்பே தட்டிகிட்டு இருந்தேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எடிட்டர் யாராச்சும் இருந்தால் டிஎம் பண்ணுங்கய்யா. 3 வேளை சோறு 1 வேளை டீ, அவ்வளோதான் என்னால் தர முடியும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். காய்ந்த விதைகளை வாங்கலான்னு கிளம்பும் போது யாரோ நம்மளை வாட்சா விட்டுட்டு இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம சேகர். இவரை பற்றின கதையை அடுத்த காணொலியில் சொல்கிறேன். பம்கின் விதை, சூரியகாந்தி விதை போன்று பலவிதமான விதைகளை வாங்கிட்டு வீடு திரும்பிட்டோம். இரவு உணவை முடிச்சுட்டு ஒரு நடைப்பணியை போடலான்ட்டு வெளியே வந்துட்டேன். பக்கத்தில் நம்ம சேகர். கேமராவை பார்த்ததும் கையை தூக்குவான்னு பார்த்தா டயரை பார்த்து காலை தூக்கிட்டான். சேகர் கூட விளையாடிட்டே இன்றைக்கி நாளை முடிச்சிட்டேன். ஆனந்தமாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.